மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஆற்றியிருந்த உரையை உலக தமிழ் இனமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தது. விரும்பியோ விரும்பாமலோ அல்லது குறைகளை கண்டுபிடிப்பதற்காகவோ என்று பலர், கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமான தமிழக மக்களும் அந்த உரையை ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். புலம்பெயர்ந்த மண்ணிலும் ஈழத்தமிழ் மண்ணிலும் கூட விஜயனுடைய அந்த உரை மிக ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருந்தது. குறிப்பாக விஜயனுடைய ரசிகர்கள், இளம் தமிழ் தலைமுறையினர் விஜயனுடைய அந்த உரையை மிக ஆவலோடு, மிக எதிர்பார்ப்புகளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். ஈழத்தமிழர்கள் பற்றி விஜய் ஏதாவது பேசுவார், தமிழ் இனப்படுகொலை பற்றி ஒரு கண்டனத்தையாவது வெளியிடுவார், செம்மணி புதைகுழிகள் தோண்ட தோண்ட வந்து கொண்டிருக்கும் மனித எலும்புக்கூடுகள் பற்றிய விழிப்புணர்வை வெளிப்படுத்துவார். இப்படி பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு ஈழத்தமிழ் இனத்தின் இளம் தலைமுறையினர் காத்துக் கொண்டிருந்தார்கள். ஈழத்தமிழர்கள் பற்றிய தீர்மானம் ஒன்றை ஏற்கனவே விஜயின் தமிழக வெற்றி கழகம் வெளியிட்டிருந்த நிலையில் இம்முறை உரையில் நிச்சயமாக ஈழத்தமிழர்களின் பிரச்சினை விஜயினால் பிரஸ்தாபிக்கப்படும் என்றே ஈழத்தமிழர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். குறிப்பாக விஜய்க்கு அரசியலை ஊட்டி வளர்த்த விஜயின் தந்தை ஈழத்தமிழர்கள் மீது அக்கறை கொண்ட ஒருவர் என்பதாலும், விஜயின் மனைவி ஈழத்தமிழ் பின்புலத்தை கொண்ட ஒரு பெண் என்பதாலும், விஜய் தமிழ் இனத்தின் மீது பற்றுக்கொண்ட ஒரு சுத்த தமிழன் என்பதாலும், ஈழத்தமிழர் விவகாரம் பற்றி விஜய் தனது உரையில் குரல் எழுப்புவார் என்ற பெரிய எதிர்பார்ப்பு ஈழத்தமிழர்களின் இளம் தலைமுறையினர் மத்தியில், குறிப்பாக அவரது ரசிகர்கள் மத்தியில் நிறையவே காணப்பட்டது. ஆனால் ஈழத்தமிழர்கள் பற்றி ஒற்று வார்த்தை கூட விஜய் பேசவில்லை. ஈழத்தமிழர்கள் பற்றிய ஒரு கண் அசைவை கூட அவர் தனது அந்த மாநாட்டில் காண்பிக்கவில்லை. இது ஈழத்தமிழருக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். ஈழத்தமிழர்கள் பற்றி பேசுவதும் பேசாததும் விஜயின் உரிமை. நிச்சயமாக அது விஜயின் தவறு என்று நான் கூற மாட்டேன். என்னை பொறுத்தவரையில் இந்த விடயத்தில் தவறு இழைத்தவர்கள் ஈழத்தமிழர்கள்தான், ஈழத்தமிழ் தலைமைகள்தான். விஜய் ஈழத்தமிழர்கள் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாததற்கு ஒரே காரணம், ஈழத்தமிழ் அமைப்புகள், ஈழத்தமிழ் தலைவர்களது இயலாமையும் செயற்படாத தன்மையும் தான் விஜய் போன்ற ஒரு இளம் தலைவர் ஈழத்தமிழர்கள் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் கடந்து சென்றதற்கு முதன்மையான காரணம். எப்படி என்றுதான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். விஜய் உரை நிகழ்த்திய அன்றைய தினம் தமிழக ஊடகங்களை எடுத்து நோக்கினால் விஜயின் உரை தவிர்ந்த வேறு எந்த செய்தியுமே தமிழக ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாகவில்லை. விஜயின் அந்த உரை மாத்திரம்தான் தமிழகத்தின் அத்தனை தொலைக்காட்சிகளையும் சமூக ஊடகங்களையும் ஆக்கிரமித்து வைத்திருந்தது. பாராட்டியோ விமர்சித்தோ தமிழகத்தின் அத்தனை ஆய்வாளர்களும் விஜயின் உரை பற்றிய ஆய்வுகளை செய்திருந்தார்கள். அடுத்த 3 தினங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் விஜயின் அந்த 33 நிமிட பேச்சுத்தான் தமிழக ஊடக பரப்பில் விவாத பொருளாகி சாதகமாகவோ எதிராகவோ பேசியே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை அங்கு உருவாக்கிவிட்டிருக்கின்றது. விஜயின் அந்த 33 நிமிட உரையில் ஒற்றியொரு வசனம் ஈழத்தமிழர்கள் பற்றி வந்திருந்தால் இன்று கோடிக்கணக்கான தமிழ் மக்கள் மனங்களில் ஈழத்தமிழ் விடயம் கொண்டு சென்று சேர்க்கப்பட்டிருக்கும். ஈழத்தமிழர் விவகாரம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட அரியதொரு சந்தர்ப்பத்தை நாம் தவறவிட்டு விட்டோம் என்றுதான் நான் கூறுவேன். ஈழத்தமிழர் பிரச்சனையை தமிழகத்திற்குள் தமிழக மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதில் ஈழத்தமிழ் தலைமைகள் தோல்வியடைந்து விட்டன என்றுதான் நான் குற்றம் சுமத்துவேன். அடிப்படையில் நான் விஜயின் ரசிகன் அல்ல, விஜயின் ஆதரவாளனும் அல்ல.
தமிழ்நாட்டு அரசியலில் ஈழத்தமிழர்கள் எந்த பக்கமும் சார்பு நிலை எடுக்காது தமிழ் மக்கள் பக்கம் மாத்திரமே நிற்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்து வருகின்றவன் நான். விஜயின் உரையில் ஈழத்தமிழர் விவகாரம் இடம்பெறாததை ஒரு உதாரணத்திற்காகத்தான் இங்கு முன்வைத்திருக்கின்றேன். விஜயைப் போலவே தமிழ்நாட்டின் அத்தனை அரசியல் தலைவர்களினது உரைகளிலும் ஈழத்தமிழர் பிரச்சனைகள் பேசப்படுவதென்பது இன்று ஈழத்தமிழர்கள் இருக்கின்ற நிலையில் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு வலைப்பின்னல் ஒன்றை உருவாக்குவதற்கு காரணமாக அமையும் என்கின்ற எண்ணப்பாட்டில்தான் இந்த விடயம் பற்றி இந்த நிகழ்ச்சியில் நான் பேசுவதற்கு முனைகின்றேன். இலங்கையில் தமிழ் மக்கள் இன்றிருக்கின்ற நிலையில் தமிழ் மக்களின் இருப்புக்கும் எதிர்காலத்திற்கும் எப்படியான ஆபத்து வேண்டுமானாலும் நாளைக்கு வந்து சேரலாம். தொல்பொருள் திணைக்களம் சட்ட ரீதியாகவே தமிழ் மக்களின் எந்த கோவிலையும் நாளைய தினமே கைப்பற்றி தமிழ் மக்கள் அங்கு வாழ முடியாத ஒரு தடையை ஏற்படுத்திவிட முடியும். ஸ்ரீலங்காவின் வன இலாகா நினைத்தால் தமிழ் மக்களின் எந்த ஒரு பாரம்பரிய வாழ்விடங்களையும் அடுத்த கனப்பொழுதை அரசுடைமையாக்கிவிட முடியும். இன்றைய அரசாங்கத்திற்கு இருக்கின்ற அறுதி பெரும்பான்மை பலத்தை வைத்துக் கொண்டு தமிழ் மக்களை ஒடுக்கக்கூடிய எப்படியானதொரு சட்டத்தையும் நாளைய தினமே உருவாக்கி தமிழ் இனத்தின் ஒட்டுமொத்த அபிலாஷைகளுக்குமே இல்லாது செய்துவிட முடியும். அமெரிக்காவும் கேட்காது, ஐநாவும் கேட்காது, ஏன் இந்தியாவும் வாய் திறக்காது. ஆனால் ஈழத்தமிழ் மக்களுக்காக நிற்கக்கூடிய நின்று போராடக்கூடியவை இரண்டு தரப்புகள் மாத்திரம்தான். ஒன்று புலம்பெயர் தமிழர்கள், மற்றையது தமிழ்நாட்டில் வாழும் எமது தொப்புள் கொடி உறவுகள். இலங்கை சுதந்திரமடைந்த காலம் முதற்கொண்டு நடைபெற்று வருகின்ற ஈழத்தமிழருக்கு எதிரான ஸ்ட்ரக்சரல் ஜெனசைடை, அதாவது கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரே வல்லமை எமது தமிழ்நாட்டு உறவுகளுக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது. இந்தியாவின் மத்திய அரசுக்கு அழுத்தங்களை வழங்கி அதனை இலகுவாக செய்து காண்பிக்கும் உணர்வும் பலமும் உரிமையும் எமது அந்த உறவுகளுக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது. ஆனால் அந்த மக்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு இலங்கையில் விளைவிக்கப்படுகின்ற இன்னல்கள் பற்றி கூறுகின்ற காரியத்தை எமது தலைமைகள் செய்வதே இல்லை என்பதுதான் நான் இங்கு சுட்டி காண்பிக்க விரும்புகின்ற ஒரு குறை. தமிழ்நாட்டில் வாழுகின்ற தமிழ் மக்கள் மத்தியில், குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழுகின்ற அடுத்த சந்ததியினர் மத்தியில் ஈழத்தமிழ் மக்களின் பிரச்சனைகளை, அவர்கள் எதிர்கொண்டு வருகின்ற ஆபத்துக்களை மிக கவனமாக கொண்டு சென்று சேர்ப்பது என்பது இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பு வலைப்பின்னலை ஏற்படுத்தக்கூடியதான ஒரு செயற்திட்டம். நமக்கு வரும் 30 மைல்கள் தொலைவில் உள்ள தமிழ்நாட்டு தமிழர்களுடன் மாத்திரம் ஒரு உறவு பாலத்தை சரியான முறையில் காத்திரமாக அமைத்து விட்டோமானால் இலங்கையில் ஈழத்தமிழர்கள் சிறுபான்மையினர் அல்ல, தமிழ்நாட்டில் வாழும் 8 கோடி தமிழர்களையும் உள்ளடக்கிய பெரும்பான்மை சமூகம் நாங்கள். வேறு எந்த தரப்பும் அல்ல, தமிழர்கள்தான் அங்கு பிராந்திய வல்லரசு. அந்த பிராந்தியத்தில் தமிழர்கள் மாத்திரம் ஒன்று கூடி நின்று துணிந்து விட்டால் தமிழர்களை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் யாருமே அங்கு வர முடியாது. ஆனால் ஈழத்தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் இடையிலான ஒரு உறவு பாலத்தை அண்மை காலமாக எமது அரசியல் தலைவர்கள் சரியான முறையில் அமைக்கவில்லை என்பதுதான் எனது கவலை, குற்றச்சாட்டு. நீங்கள் அப்படி செய்திருந்தால் கடந்த வாரம் தனது உரையில் விஜய் ஈழத்தமிழர்கள் பற்றி நிச்சயம் பேச இருப்பார். ஈழத்தமிழர்கள் பற்றி விஜய் அன்றைய தினம் மாத்திரம் ஒற்றுவரை பேசியிருந்தால் விரும்பியோ விரும்பாமலோ அது இன்று தமிழ்நாட்டின் அத்தனை ஊடகங்களினதும் பேசுபொருளாக மாறியிருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள மற்ற அரசியல் கட்சிகளும் ஈழத்தமிழர் பற்றி பேசியே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை அது உருவாக்கியிருக்கும். அடுத்த 8 மாதங்களில் நடைபெற இருக்கின்ற தமிழ்நாட்டு சட்டசபை தேர்தலின் பரப்புரை மேடைகளில் தொடர்ந்து ஒலிக்கின்ற ஒரு விடயமாக ஈழத்தமிழர் விவகாரமும் மாறியிருக்கும். நாங்கள் அதில் தவறவிட்டு விட்டோம். நான் இங்கே விஜயின் உரை என்று கூறியது ஒரு உதாரணத்திற்கு மாத்திரம்தான். தமிழ்நாட்டின் அத்தனை தலைவர்களும் ஈழத்தமிழர் பற்றி பேசுவதற்கு எமது அரசியல் தலைவர்கள் முயற்சிகள் செய்ய வேண்டும். சீமானை தவிர எந்த அரசியல் தலைவரும் தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர் பற்றி பெரிதாக பேசுவதை அண்மை காலங்களில் காண முடியவில்லை.
அதேவேளை தமிழ்நாட்டில் செயற்படுகின்ற எந்த அரசியல் தலைவருமே ஈழத்தமிழருக்கு எதிரான நிலைப்பாட்டில் நிற்பதையும் காண முடியவில்லை. அநேகமாக தமிழ்நாட்டு தலைவர்கள் அத்தனை பேருமே ஈழத்தமிழர்கள் மீது பாசம் கொண்ட, பச்சத்தாபம் கொண்ட தலைவர்கள், ஈழத்தமிழர்களை உயிராக நேசிக்கின்ற தலைவர்கள். தவறு ஈழத்தமிழ் தலைமைகள் பக்கத்தில் தான் இருக்கின்றது. நாங்கள் எங்களது உணர்வுகளை, எங்களுடைய பிரச்சனைகளை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில், தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சியினர் மத்தியில் கடத்துவதில் மிகப்பெரிய பின்னடைவுடன் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்தில் ஈழத்தமிழ் அரசியல் தலைவர்களை பார்த்து நான் கேட்கின்றேன், உங்களில் எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகளுடன் தொடர்புகள் இருக்கின்றது? அண்மை காலத்தில் எத்தனை தமிழ்நாட்டு தலைவர்களை நீங்கள் சென்று சந்தித்திருக்கின்றீர்கள்? இத்தனை தமிழ்நாட்டு தலைவர்களை உங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு விருந்தினராக அழைத்திருக்கின்றீர்கள்? எத்தனை பேருடன் பேசியிருக்கின்றீர்கள்? எத்தனை தமிழக தலைவர்களுடன் நீங்கள் தொடர்பில் இருக்கின்றீர்கள்? ஈழத்தமிழ் பிரச்சனைகளை நீங்கள் எத்தனை தலைவர்களுக்கு எடுத்து எம்பியிருக்கின்றீர்கள்? தமிழ்நாட்டை அடிப்படையாக கொண்ட உங்களுடைய நிகழ்ச்சி நிரல் என்ன? தமிழ்நாட்டு மக்கள் மனங்களில் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை கொண்டு செல்வதற்கு நீங்கள் போட்டு வைத்திருக்கின்ற சீர்திட்டம் என்ன? தமிழ்நாடு என்கின்ற விடயத்தில் மிகப்பெரிய தோல்வியை நீங்கள் தமிழ் இனத்திற்கு வழங்கிவிட்டுள்ளீர்கள் என்பதை உரிமையோடு உங்களுக்கு சுட்டிக் காண்பிக்க விரும்புகின்றேன். புலம்பெயர் மண்ணில் சிறிய சிறிய அமைப்புகள் கூட தமிழ்நாட்டு அமைப்புகளுடனும் அரசியல் கட்சிகளுடனும் எப்படியாவது தொடர்புகளை பேணி எமது மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு வலைப்பின்னலை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று துடியாய் துடித்துக் கொண்டிருப்பதை நான் கண்டு வருகின்றேன். ஒருவராக, இருவராக, சிறு சிறு குழுக்களாக சேர்ந்து அதனை ஒரு வரலாற்று கடமையாக எண்ணி செய்து வருவதையும் நான் கண்டு வருகின்றேன். தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் தேசிய அமைப்புகளுடனும் திராவிட அமைப்புகளுடனும் பல இளைஞர்கள் தனித்தனியாக தொடர்புகளை பேணி நட்பை வளர்த்து ஈழமக்களின் உணர்வுகளை கடத்துவதில் பெரும் பிரயத்தனங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். பிரித்தானியாவில் வசிக்கின்ற ஒரு பெண் தனியாக இந்தியாவுக்கு சென்று அங்கு நீண்ட காலம் தங்கியிருந்து பல மாநிலங்களின் தலைமைகளை சந்தித்து ஈழத்தமிழர் பிரச்சனையை அவர்களது பார்வைக்கு கொண்டு செல்ல முயன்றது பற்றியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். இது சரி, அது பிழை, இந்த கொள்கைகள் தவறு, அந்த கொள்கைகள் தவறு என்கின்ற விவாதத்திற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. ஈழத்தமிழர்களின் பிரச்சனைகள், ஈழத்தமிழர்களின் அபிலாஷைகள், ஈழத்தமிழர்கள் எதிர்கொண்டு வருகின்ற ஆபத்துக்கள் தமிழ்நாட்டின் தொப்புள் கொடி உறவுகளிடம் கடத்தப்பட வேண்டும். அவ்வளவுதான். உலகத் தமிழர்கள் ஒரே அணியாக கைகோர்த்து நிற்க வேண்டும். ஒரே திசையில் பார்க்க வேண்டும். ஒரே பாதையில் பயணிக்க வேண்டும். இன்று ஈழத்தமிழ் மக்களின் ஒரே ஒரு பாதுகாப்பு வலைப்பின்னல் தமிழ்நாட்டு தமிழர்களே என்கின்ற யதார்த்தத்தின் அடிப்படையில் ஈழத்தமிழ் தலைவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களை அணுக வேண்டும், நட்பு பாராட்ட வேண்டும், உறவுகளை பேண வேண்டும், உரிமையோடு அவர்களை அணுக வேண்டும், அவர்களை எமது பிரச்சனையின் பக்கம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். நமக்கான மிகப்பெரிய பாதுகாப்பு வலைப்பின்னலாக, பாதுகாப்பு வேலியாக, ஆதாரமாக அவர்களை நிறுத்தி வைக்க வேண்டும். நீங்கள் ஓடிச் சென்று அமெரிக்காவின் காரினக்க தேவையில்லை. இங்கு வங்கமாக அலைந்து திரிந்து ஊடகங்களுக்கு செவியளிக்க வேண்டிய அவசியமில்லை. அருகில் இருக்கும் எமது உறவுகளை நோக்கி கரங்களை நீட்டுங்கள். இதுதான் உங்களை நம்பி வாக்களித்த உங்கள் பிரஜைகளுக்கு நீங்கள் செய்கின்ற ஒரே ஒரு நன்மை. ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் காண்பித்துவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு அந்த நினைவு தினத்தை அனுஷ்டிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியை பல்கலைக்கழக நிர்வாகம் புல்டோசர் கொண்டு தாக்கி தரைமட்டமாக்கி இருந்தது. இதற்கு எதிராக மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். தமிழர்கள், தமிழ் அரசியல் தலைவர்கள் எல்லாம் வீதிகளில் திரண்டு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் கண்டனத்தையும் அவர்கள் அந்த இடத்தில் முன்னெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அரசாங்கமோ அல்லது பல்கலைக்கழக நிர்வாகமோ அவருடைய அந்த குரலை செவிமடுப்பதற்கு தயாராக இருக்கவில்லை. இராணுவத்தினரையும் காவல்துறையினரையும் அந்த இடத்தில் முன்னிலைப்படுத்தி மிகப்பெரிய அடக்குமுறையை அந்த மக்களுக்கு எதிராக, பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எதிராக அவர்கள் பிரயோகிக்க தலைப்பட்டார்கள். ஆனால் அடுத்த தினம்
திடீரென்று அந்த நினைவு தூவியை பல்கலைக்கழக நிர்வாகமே நிர்மாணிப்பதற்கு முன் வந்திருந்தது. ஏன் என்று அனைவரும் ஆச்சரியப்பட்ட நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டுவிடக்கூடும் என்கின்ற அச்சம் காரணமாக அந்த நிர்பந்தத்தை இந்தியாவின் நடுவண் அரசு பாடசாலை நிர்வாகத்திற்கும் அரசாங்கத்தினூடாக ஸ்ரீலங்காவினுடைய அரசாங்கத்தினூடாக வழங்கியதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. தமிழ்நாட்டில் கன பிரச்சனை இந்தியாவில் சம்பந்த் இந்தியன் எம்பசிக்கு போற இதுதான் தமிழ்நாடு ஈழத்தமிழர்களுக்கு வழங்க இருக்கின்ற பாதுகாப்பு வலைப்பின்னல். இந்த பாதுகாப்பு வலைப்பின்னலை அடிப்படையாக வைத்துத்தான் ஈழத்தமிழினம் செயற்பட வேண்டும், ஈழத்தமிழர்கள் செயலாற்ற வேண்டும். இதைத்தான் இந்த நிகழ்ச்சியினூடாக நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ்.